இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபேமஸான ஒரு ட்ரெண்டான ஒரு வைரலான ஒரு டெசர்ட் பாக்ஸ் தான் நான் செய்து காட்ட போகிறேன். இது ப்ரௌனி குனாஃபா டெசர்ட் பாக்ஸ். நான் ஏர்லியாக வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். துபாய் சாக்லேட் குனாஃபா சாக்லேட் பா, அதே மாதிரி நம்ம ப்ரௌனியை வச்சு இதை நம்ம செய்திருக்கோம். இது ஒரு ட்ரெண்டான ஒரு ரெசிபி தான். இது உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கிறவங்க இது நல்லா இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ எம் ஷிஹாரா. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் மாம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இப்படி பவுல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 1/2 கப் மெல்டட் பட்டரை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டட் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் இதில் பவுலில் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்ததுக்கு பிறகு 1/2 கப் ப்ரௌன் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு 3/4 கப் நீங்கள் ஒயிட் சுகரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சுகரை கொஞ்சம் குறைச்சி தான் நான் செய்திருக்கேன். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒயிட் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எக்கை 1 பை 1 நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரே தடவையில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளாமல் ஒன்றொண்டா நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் ஒயிட் சுகரை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணினதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்போ நான் எக்கை அடுத்தது எக்கை இதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ எக்கை இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம எக் எடுப்போம். எக் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். கவனமாக எக்கை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம் எக் பழுதான எக்காகவும் இருக்கலாம். அதில் அதுக்கு முதல்ல நீங்கள் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி நீங்கள் ஒரு பவுலில் நீங்கள் 3 எக்கையும் நீங்கள் சேர்த்து செஞ்சது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நீங்கள் இதை விஸ்கரால் விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பீட்டர் இருக்கிறவங்க பீட்டராலே நீங்கள் இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் இது விஸ்கரால் நான் செய்து கொள்கிறேன். இப்போ மற்ற எக்கையும் செகண்ட் எக்கையும் இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நான் விஸ்கரால் விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நீங்கள் 1 பை 1 நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் விஸ்கரால் நீங்கள் விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த சுகர் டிசால்வ் ஆகும் வரைக்கும் நீங்கள் நல்லா விஸ்கரால் விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம 3வது எக்கையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். எக் ஆட் பண்ணினதுக்கு பிறகு இந்த எக் ஆட் பண்ணினதுக்கு பிறகு நம்ம விஸ்கரால் இதை விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நீங்கள் வெனிலாவும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சால்ட் தேவைன்னு சொன்னால் நீங்கள் சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். பட்டர் 1/2 கப் எடுத்து நான் இதை டபுள் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா விஸ்க் பண்ணினதுக்கு பிறகு சுகரெல்லாம் நல்லா டிசால்வ் ஆனதுக்கு பிறகு தான் நான் இந்த சாக்லேட்டை நம்ம டபுள் பாயில் பண்ண சாக்லேட் இருக்குத்தானே அதை நான் இதில் ஆட் பண்ணி கொள்ளுவேன். அதை நல்லா இதில் நான் விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன். இப்போ நீங்கள் இந்த சுகர் நல்லா டிசால்வ் வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணினதுக்கு பிறகு இப்போ நம்ம இதை சேர்த்துக்கொள்ளுவோம். நம்ம மெல்ட் பண்ணி எடுத்தது இதை நான் டபுள் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நான் இதில் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். இதுக்கு பிறகு தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சேர்க்க போகிறோம். இப்போ வெனிலா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் ஃப்ளவர் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 கப் ஃப்ளவர் 3/4 கப் கொக்கோ பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கொக்கோ பவுடர் வீடியோ மிஸ் ஆகிட்டு
சாரி, அதுக்கு நான் அதை வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ஏதோ ஒரு இதால் நான் மிஸ் ஆகிட்டு நான் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் வந்து 3/4 கப் நீங்கள் கொக்கோ பவுடரை நீங்கள் சீப் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் அரிச்சத்தை உங்களுக்கு காட்டலை. நான் ஃப்ளாவையும் கொக்கோ பவுடரையும் நான் செப்பரேட்டாக வச்சுருந்ததால் நான் இப்போ நான் குயிக்காக அதை செய்து காட்டுறதால நான் உங்களுக்கு காட்டலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் எந்த லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஓவர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். இந்த இதில் இருந்தால் போதும். இப்போ நம்ம ட்ரேயில் வந்து பட்டரை நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இதஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம இதை சேர்த்துக்கொள்ளுவோம். ஸ்கொயர் ட்ரே இல்லைன்னா ஸ்கொயர் ட்ரேயை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி நான் இந்த ட்ரேயை நான் சூஸ் பண்ணினேன். இதை நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். 180°C 20 to 30 மினிட்ஸுக்கு நீங்கள் பேக் பண்ணினா போதும். ஒரு டூத்பிக்கை நீங்கள் இதில் குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அது வந்து கேக் வந்து ப்ரௌனி வந்து பேக் ஆனது இல்லையான்றது உங்களுக்கு விளங்கும். இப்போ வந்து நம்ம குனாஃபா அதுக்குரிய குனாஃபா இதை ஃபீலிங்குக்குரியதை செய்ய போகிறோம். நான் அந்த குனாஃபாவை வந்து 1/2 கப் குனாஃபாவுக்கு வந்து 3/4 கப் வந்து பட்டரை வந்து இதெஞ்சி நான் பேனில் வந்து நான் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து இப்போ வந்து பிஸ்தா பேஸ்ட் இருக்குதானே அதை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதை சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பிஸ்தா பேஸ்ட் செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் பிஸ்தா வந்து நல்லா நீங்கள் அந்த சீட்ஸை எடுத்து நீங்கள் அதில் எல்லா தோலெல்லாம் நீங்கள் நீக்கி போட்டு நீங்கள் வந்து பிளெண்டரில் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மில்க் மெய்ட்டை சேர்த்து நீங்கள் இதை கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இப்படி பேஸ்ட் ஒன்று வரும். அப்படி நீங்கள் அப்படி வாங்குறதுக்கு நம்மளுக்கு அது இங்கே அவைலபிளாக இல்லாட்டி நீங்கள் இந்த கண்ட்ரியில் வேறு அவங்களுக்கு எடுக்கன்னு சொன்னால் துபாய் அப்படியான கண்ட்ரியில் நீங்கள் ஈஸியாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் பேக் பண்ணின கேக்கை வந்து நான் இதில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்கொயராகவும் நீங்கள் அப்படி வெட்டி நீங்கள் இதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி அரேஞ்ச் பண்ணினதுக்கு பிறகு இந்த குனாஃபா மிக்ஸை நீங்கள் இதில் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதில் அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்படி நீங்கள் உங்களுக்கு இப்படி இது இல்லாட்டி நீங்கள் ஒரு கப்லையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கிறவங்க இப்படியான பாக்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அழகாக நீங்கள் இதை இப்படி அரேஞ்ச் பண்ணி எடுத்து நீங்கள் இதில் லிட்டையும் போட்டு இப்படி நீங்கள் அழகாக நீங்கள் இதில் நீங்கள் பிஸ்னஸ் ஐடியா இருக்கிறவங்க இதை நீங்கள் பிஸ்னஸ்க்குரியது நீங்கள் நிறைய பேர் இதை நீங்கள் செல் பண்ணி நீங்கள் அவங்களோட பிஸ்னஸை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். இதை இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது கூலானதுக்கு பிறகு தான் நம்ம பேக் பண்ணியிருந்த ப்ரௌனி கூலானதுக்கு பிறகு தான் நம்ம இந்த பெட்டரை வந்து இதில் நம்ம சேர்க்கணும். ஹொட்டாக இருக்கக்கூட சேர்க்கணும். இப்போ நீங்கள் கூலானதுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு பிறகு இதை நம்ம சேர்த்தோம்னா எல்லாம். அதுக்கு பிறகு நான் வந்து சாக்லேட் வந்து உங்களுக்கு சாக்லேட்டை நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி எடுத்து இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னா நெல்லம். இப்போ இதை நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு நான் சாக்லேட்டை வந்து நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த லேயரை நான் இதில் செட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது கம்ப்ளீட்டாக இதை நான் முடிச்சதுக்கு பிறகு தான் மற்ற லேயரை நான் செட் பண்ணி எடுக்கணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து நீங்கள் இதை கட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இதை நீங்கள் ஸ்கொயராக நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 8 பீசஸ் இது
வெட்டி எடுக்கலாம். நான் ஒரு 8 பீசஸ் இதில் வெட்டி எடுத்தேன். இப்படி நீங்கள் சாக்லேட்டை நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்து இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஈவனாக. இப்படி வித்தியாசமாக நீங்கள் செய்து பாருங்கள். இது கொஞ்சம் வைரலான ஒரு ரெசிபி வீடியோ தான் இது வைரலான ஒரு ரெசிபி. அதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த பிஸ்தா க்ரீம் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஹோம்லேயே இதை செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு பிறகு எடுத்து பார்த்தா நல்ல செட் ஆகி வந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம இதை கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். நீங்கள் இதை சர்வ் பண்ணி கொள்ளுங்கள். இதை நல்லா செட் ஆனதுக்கு நீங்கள் சர்வ் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இப்படி இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி செய்த டெசர்ட் பாக்ஸ், உங்களுக்கு ப்ரௌனி குனாஃபா டெசர்ட் பாக்ஸ் என்று நான் ஒரு பேரண்டை வச்சுருக்கேன், டெசர்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி. ஏன்னா டெசர்ட் இப்படி ஒரு பாக்ஸில் நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதால டெசர்ட் பாக்ஸ் நான் இந்த நேமை டெசர்ட் பாக்ஸுன்னு ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம எப்படி இருக்கின்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. 3 லேயர்ஸ் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி போட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இன்னொரு நம்ம நல்ல ஒரு ரெசிபியோடு சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஐ எம் ஷிஹாரா. பாய். தேங்க்யூ.